Very good afternoon. எல்லோரும் எப்படி இருக்கீங்கள்? All right, so we'll have a quick recap. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? Quick recap பண்ணுவோம். அதுக்கப்புறமா further proceed பண்ணுவோம். Right? So let's have a quick recap. நீங்க எல்லாரும் இந்த சவுண்ட்ஸ் நிறைய சவுண்ட்ஸ் பண்ணி ஆக்ஷன் பண்ணி நிறைய வேர்ட்ஸ் படிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பண்ண நீங்களும் சேர்ந்து ஆக்ஷன்ஸ் பண்ணணும், சவுண்ட்ஸ் பண்ணணும். அண்ட் சவுண்ட்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், கரெக்டா உச்சாரணம் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த பிளெண்டிங் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியா வரும் பிளெண்ட் பண்றதுக்கு. ஆல் ரைட், ஸோ எஸ், த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எஸ். அதோட பெயர் வந்து எஸ், அதோட சவுண்ட் வந்து அதோட ஆக்ஷன் வந்து நம்ம இப்படி பண்ணணும். கரெக்ட். அடுத்ததாக ஒரு வாவல், அது வந்து அதோட பெயர் வந்து ஏ, அதோட சவுண்ட் வந்து அ. என் வாய் எப்படி போச்சு பாத்துங்க, மேல அ அப்படி மேலதான் போகுது, அதாவது வெர்டிகலா போகுது, இப்படி போகல. அ இப்படி வாய் போச்சு, அதோட ஆக்ஷன் வந்து இப்படி அ அ அ நம்ம பார்த்தோம். அடுத்ததாக டீ என்ற அதோட பெயர், அதோட சவுண்ட் வந்து டேன்னு சொல்லக்கூடாது, டு டு டு. ஆக்ஷன் வந்து இப்படி. ஆல்ரைட். அடுத்ததாக திருப்பி ஒரு vowel பார்த்தோம் நம்ம, which is I is the name of that letter and the sound is eh 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 eh. கரெக்டா? அடுத்ததாக P என்று அதோட பெயர், அதோட சவுண்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், பேன்னு சொல்லக்கூடாது, p p p. ஆக்ஷன் வந்து இப்படி. ஆல்ரைட். தென் we saw N என்று அதோட பெயர், N ன்னு சொல்லக்கூடாது, வெறும்னே கையில ஏரோப்ளேன் பாதி வச்சுட்டு அப்படி பண்ணணும். ஓகே. தென் நம்ம பார்த்தோம் சியும் கேயும் ரெண்டு பேரும் வந்து க க க கன்னு உச்சாரணம் பண்ணுது. ஆனா எப்போ எந்த க போடணும், எப்போ எந்த க எழுதணும்ன்றது அதுவும் ஒரு ரூல் பார்த்தோம் நம்ம. சி டேக்ஸ் ஏ ஓ அண்ட் யூ, கே டேக்ஸ் த அதர் டூ. இது பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இதுக்கு என்ன அர்த்தம்? சி டேக்ஸ் ஏ ஓ அண்ட் யூனா என்ன அர்த்தம்? எப்பெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி ஆட் கேட் அப்படி வரும்போது க அப்படி சத்தம் வருது. ஆனா இப்ப இந்த க எழுதணுமா இந்த க எழுதணும் அப்படின்னா ஆ சவுண்ட் வருது. அப்போ இங்க இந்த க போடணும். ரைட். கப் அப் அப் சவுண்ட் வருது, யூவோட சவுண்ட் வருது. அதனால நான் இந்த தான் போடுவேன், இப்படி எழுத மாட்டேன். இந்த ரூல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சி டேக்ஸ் ஏ ஓ அண்ட் யூ, கே டேக்ஸ் ஐ அண்ட் இ நம்ம படிச்சோம். இது வந்து கிட்டு, கிக்கு, இப்படி எல்லாம் வேர்ட்ஸ் நம்ம படிச்சோம். கரெக்டா? எஸ், ஐ ஹோப் யூ ரிமெம்பர் ஆல் திஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து க தான் சவுண்டு கொடுக்கும். பட் எப்போ எந்த க எழுதணும்னு நம்ம ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ரூல் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். அடுத்ததாக இதோட ஆக்ஷன் வந்து க க க இப்படி பார்த்தோம். இதோட ஆக்ஷன் வந்து கிக்கிங் பண்ற மாதிரி பார்த்தோம். அடுத்ததாக ஒரு வாவல் பார்த்தோம், விச் இஸ் எ. இப்போ ஆ இப்படி போகல, எ எ இப்படி போகுது. என் வாய் ஹாரிசான்டலா போகுது, இப்படிக்கா. எ எக், எலிஃபண்ட். நீங்க நான் சொல்லும் போதே அந்த ஒரு வார்த்தை உச்சாரிக்கும் போது என் வாய் எப்படி போகுது பாருங்க. எலிஃபண்ட், எக், எலிவேட்டர். அதே நான் பாருங்க ஆப்பிள் அப்படி சொல்லும் போது என் வாய் எப்படி போச்சு, இப்படி நான் கை வைக்கிறேன். நீங்க நான் பண்ணும் போது சொல்லும் போது நீங்க பார்க்கலாம், ஆப்பிள், ஆலிகேட்டர். போதா என் வாய் இப்படி போதா? கரெக்டா? சோ நிறைய பேர் வந்து ஆவும் ஏக்கும் குழப்பிப்பாங்க. ரொம்ப லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் உங்களோட வாயோட உச்சாரணம் மூமெண்ட்டை வச்சு நீங்க கரெக்டா சொல்றீங்களா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஆப்பிள், எக், எக். கிளியர்? அப்ப இதோட ஆக்ஷன் வந்து ஒரு முட்டையை உடைக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். இப்படி முட்டையை உடைக்கிற மாதிரி ஏ ஏ ஏ ஏ. அடுத்ததாக இது ஒரு கான்சனன்ட். அத கான்சனன்ட் சொல்லும் போதே நிறைய பேர் அது ஹெச் ஹெச்னுவாங்க. அது ஹெச் கிடையாது, ஹேச்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஹேச். அதனால நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹெச் ஹேச்ஆர் தான் சொல்லுவாங்க, ஹெச்ஆர் சொல்ல மாட்டாங்க. வாட் ஆர் யூ டூயிங்? ஹெச்ஆர் இல்ல, ஹேச்ஆர். ஓகேங்களா? இதோட கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷனே ஹேச், ஹேச். இதோட சவுண்ட் வந்து ஒரு சுவாசம், பிரஷ் பண்ணி நீங்க சுவாசத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அது மாதிரி பண்ணணும்.
இப்ப நம்ம ஆக்ஷன் எல்லாம் ஏன் கத்துக்கிறோம்? ஃபார் சோ தட் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஹேட் ஹேட் ஒரு ஒரு வார்த்தையை என்னால ஆக்ஷனால கூட உங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப நீங்க அதை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம ஆக்ஷன் படிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஒரு ஆக்ஷன் இப்ப நான் பண்ணி காமிக்கிறேன். எந்த வார்த்தை பத்தி பேசுறேன்னு சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இது நாலாவது. 4 ஆக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த 4 ஆக்ஷனோட வேர்ட் அந்த லெட்டரை கண்டுபிடிங்க. லெட்டரை கண்டுபிடிச்ச பிறகு அதை எல்லாத்தையும் கூட்டி படிங்க. உங்களால கண்டிப்பா படிக்க முடியும். சோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னேன்? எல்லாரும் இப்படி எழுதுனீங்களா? அடுத்ததாக நான் ப ப ப அப்படி சொன்னேன். அடுத்ததாக இ இ. அடுத்ததாக இப்போ நான் எல்லா லெட்டர்ஸும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த சவுண்ட்ஸ் நான் பிளெண்ட் பண்ண போறேன். ஸ்ப ஸ்ப ஏ ஸ்பி இன் ஸ்பின். இப்படியும் படிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும். ப இன் பின்னு. பின்னுக்கு பக்கத்துல ஒரு ஸ் வந்துடுச்சு, அதனால ஸ்பின். இத நீங்க சன்னு படிச்சீங்கன்னா சப்பன்னு அப்படிதான் கூட்ட வரும். அதனாலதான் நான் சொல்றேன், சவுண்ட்ஸ கரெக்டா போட்டோம், கரெக்டா பிளெண்ட் பண்ணலாம். எவ்வளோ பெரிய ஸ்பெல்லிங் இருந்தாலும் நம்மளால தமிழ் மாதிரி கூட்டி படிக்க முடியும் இங்கிலீஷும். ஓகேங்களா? மனப்பாடம் பண்றதுக்கு அவசியமே கிடையாது. ஆல்ரைட். சோ நம்ம இத படிச்சோம் ஹன்றது. அடுத்தது இது ஒரு வாவல் பார்த்தோம். அ அ அ அ அ அ அ. இது அம்பர்லா. அ அ ஆ சொல்லும் போது நம்ம வாய் ரவுண்டா தான் போச்சு. ஆ ஆ. இது சொல்லும் போது ஆவும் இல்ல, ஏவும் இல்ல. அ அ. புரியுதா உங்களுக்கு யூவோட சவுண்ட்? அ அ அ. அந்த மாதிரி. இப்படி பார்த்தோம். ஆக்ஷன். ஆல்ரைட். ஆர்ன்றதோட பெயர், ன்றது அதோட ரன்னு சொல்லக்கூடாது. ராபிட், ரெயின்போ, ராட். அதுதான் ஃபர்ஸ்ட் சவுண்ட் வருது ஆருக்கு. ஓகேங்களா? ரைட். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு இன்னைக்கு புது சவுண்ட்ஸ் நம்ம நடத்த போறோம். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்த பிறகு நீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகள் நீங்க கூட்டி படிக்கலாம். ஆல்ரைட். சோ லெட்ஸ் go to the next. ஓகே. சோ இன்னைக்கு இப்ப நானு அடுத்த சவுண்டுக்கு போறேன். ஓகேங்களா? அடுத்த புது சவுண்டுக்கு போறோம். சோ அதோட பெயர், அதோட ஆக்ஷன், அதோட சவுண்ட் இது எல்லாமே நம்ம கத்துக்க போறோம். நம்ம ஏன் இது பண்ணிட்டு இருக்கோம்? சோ தட் நம்ம இங்கிலீஷ ஈஸியா கூட்டி படிக்க முடியணும். சோ கூடவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒன்ஸ் கொஞ்சம் வார்த்தைகள் தெரிஞ்சு லெட்டர்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கிராமரும் படிக்க போறோம். ஓகே. ஆல்ரைட். சோ இன்னைக்கு உள்ள சவுண்ட் வந்து எம் என்ற அதோட பெயர், என்று அதோட உங்களுக்கு சவுண்ட். ஓகே. சோ உங்களுக்கு அடுத்ததாக கிராமர் கிளாஸ்ல கூட என்ன வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த கிளாஸ் கூட நான் உங்களுக்கு நடத்துறதுக்கு ரெடியா இருக்கேன். சோ நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? மவுண்டன், மக், மஷ்ரூம், மூன், மேங்கோ. சோ நான் இதை எதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி படமா காமிக்கிறேன்? ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த ஒளி மறந்து போச்சுன்னா நீங்க இந்த எம் ஃபார் மூன், எம் ஃபார் மேங்கோ அப்படின்னு சொல்லும் போது அந்த முதல் சவுண்ட் என்ன வருது? மேங்கோ, மூன் அப்படி தானே வருது. மேனா வருது இல்ல, தான் வருது. சோ அதுதான் அதோட சவுண்ட். ஓகேங்களா? இதோட ஆக்ஷன் வந்து நம்ம இப்படி கைய வச்சுட்டு இப்படி பண்றதுதான். ஆல்ரைட். எஸ். சோ அதுதான் நம்மளோட இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த கத்துக்க பிறகு ஓட வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதி பார்க்கலாம். என்னெல்லாம் எழுதலாம்? ஆப்பிள், மேப் எழுதலாமா? ஆப்பிள், மேப். அண்ட் மேன். ஓகே. அடுத்தது என்ன எழுதலாம்? என்னெல்லாம்? ஆட், மேட்.
எழுதலாமா? இப்போ வேற என்ன எழுதலாம்? ஈ வச்சு என்ன எழுதலாம்? ம் மின்ட் எழுதலாமா? மின்ட்னா என்ன? புதினா லீவ்ஸ் நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா, அதுதான் மின்ட். சோ ஏ மின்ட். ஓகேயா? அதுக்கு அடுத்தது என்ன எழுதலாம்? ம் என்ன? மென். இது மேன், இது மென். மேன்னா ஒரு ஆளு, மென்னா அதோட ப்ளூரல், நிறைய ஆளுங்க. ஓகேங்களா? நான் மீசைய போட்டுறேன் சோ தட் இது மேன், இது மேன், மென். மேன், மென். ஓகே, அடுத்தது என்ன எழுதலாம் நீங்க பாருங்க. என்னெல்லாம் எழுதலாம் கண்டுபிடிங்க. நான் வெயிட் பண்றேன். வேற என்னெல்லாம் எழுதலாம் சொல்லுங்க. எம்ல எண்டிங் வேர்ட்ஸ் கூட எழுதலாம். நீங்க ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் மட்டும் எழுதணும் இல்ல, எண்டிங் வேர்ட்ஸும் எழுதலாம். என்ன எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எழுதலாம்? பேர் எழுதலாமா? சாம். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இன்னும் எழுதலாம் நம்ம. ஓகேங்களா? இப்ப அடுத்த சவுண்ட் பார்க்கலாமா? இப்ப எம்ல இத்தனை வேர்ட்ஸ் எழுதி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இன்னும் நிறைய வேர்ட்ஸ் எழுதலாம். பட் இப்போ வந்து நம்ம அடுத்ததாக இப்போ நம்ம இன்னொரு சவுண்டுக்கு போலாம். இன்னைக்கு புதுசா டு, டி என்ற அதோட பெயர், டு, 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 டு என்ற அதோட சவுண்ட். இதுதான் அது. டு, 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 டு. ஓகேங்களா? சோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இப்போ அடுத்ததாக என்ன சவுண்ட் பார்க்க போறோம்? டு, 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 டு. ஓகே, ரைட். So let's have a look at the words. So door, drum. இப்ப பாருங்க dress. So இந்த ட்ரம்மும் ட்ரெஸ்ஸும் நீங்க எழுதலாம். எழுதுங்களா பார்க்கலாம். எத்தனை ஒலி கேக்குது ட்ரம்ல? நாலு ஒலி கேக்குது. எழுதுங்க அந்த வேர்டை பார்க்கலாம். நான் இப்ப போர்ட்ல அதை எழுதல, நீங்களே எழுதுங்க பார்க்கலாம். ட்ரம். எழுதுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களால எழுத முடியும். பாருங்க, இப்ப பிக்சரை பாத்தீங்க, அது ட்ரம்னு தெரியும். இப்ப ட்ரம்னு எழுதுங்க பார்க்கலாம். ஐம் வெயிட்டிங். எத்தனை பேர் எழுதிட்டீங்க? சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஆல் ரைட், எழுதி இருப்பீங்க நான் நம்புறேன். இப்ப நான் எழுதி காமிக்கட்டுமா? என்ன? ஆரோட சவுண்ட் தான். இப்ப நம்ம இந்த ஒலி கத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ ட்ரம். ஓகேங்களா? ட்ரம், ரைட். இப்போ இது இது எழுதுங்க பார்க்கலாம் எல்லாரும். ட்ரெஸ் எழுதுங்க. வாய் எப்படி போச்சு பாருங்க. இப்படி போச்சு, இப்படி போகல. ஆஸ் இல்ல, டிராஸ் இல்ல, ட்ரெஸ். அப்ப எதோட சவுண்டு? ஈயோட சவுண்ட் தான். வெரி குட். இப்படிதான் வந்து ஒரு வார்த்தைய சொல்லும் போது உங்களால அதுல எத்தனை ஒலி இருக்கு, யாரோட ஒலி அது அப்படின்னு கண்டுபிடிச்சு அது உங்களால எழுத முடியும். இப்ப ட்ரெஸ் அப்படின்றத நீங்க எழுதுங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க எழுதும் போது நீங்க இப்படி எழுத வாய்ப்பு இருக்கு. ஒரு எஸ் மட்டும் தான் போடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அது ஒரு ஒலி தான் கேட்டது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க, ஓகே ட்ரெஸ்ன்றதுல நான் 2 எஸ் போடணும் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ ட்ரெஸ், ட்ரெஸ். வேற என்னெல்லாம் வேர்ட்ஸ் எழுதலாம் டீல? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. டென் எழுதலாமா? டென்ட் எழுதலாமா? வேற என்ன எழுதலாம்? டெக் எழுதலாமா? வேற என்ன எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். டக் எழுதலாமா? டக், டெக், டக். ஓகே, வேற என்னெல்லாம் எழுதலாம்? இது எழுதலாமா? இது என்ன? இப்ப நீங்க படிங்க பார்க்கலாம். நான் எழுதுறேன், நீங்க படிங்க. படிங்க, கூட்டி படிக்க வருதா? படுங்க.
drink, drink. வெரி குட், சூப்பரா படிச்சிட்டீங்க. சோ இது என்னது? ட ம் சவுண்ட் போடுங்க. ர் இ ம் க drink. Very good. So this is how you blend and read. D, R, ink, drink. அப்படி blend பண்ணி நம்மளால படிக்க முடியுது பாருங்க. இப்ப இந்த drinkன்ற வார்த்தை உங்களுக்கு தெரியலனாலும் உங்களால எழுத முடியும். இப்ப இதை படிங்க பார்க்கலாம். இல்ல நான் உங்களுக்கு ஆக்ஷன் சொல்லட்டுமா? நீங்க சொல்றீங்களா? எதை பத்தி? இப்போ டிக்கு வந்து ஆக்ஷன் நான் இன்னும் உங்களுக்கு சொல்லல. டு 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 ட்ரம்ஸ் மாதிரி நம்ம பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கண்டுபிடிங்க எந்த வார்த்தை பத்தி நான் பேசுறேன். ரெண்டாவது ஆக்ஷன், இது மூணாவது ஆக்ஷன், இது நாலாவது ஆக்ஷன். கண்டுபிடிங்க எந்த வார்த்தை பத்தி பேசுனேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது, செகண்ட் ஒன் வந்து இது, தேர்ட் ஒன் வந்து இது, ஃபோர்த் ஒன் வந்து இது. கண்டுபிடிங்க எந்த வார்த்தை பத்தி பேசுனேன் நானு. வெரி குட். இதுதான் நம்ம எழுதணும். வெரி குட், சூப்பர். இப்ப டேன்னு படிச்சீங்கன்னா டராப்பு அப்படின்னு படிச்சிருவீங்க. சோ நம்ம என்ன பண்றோம் அத ட்ரிப். ஓகே, ட்ரிப். வெரி குட், சூப்பர். ஆல்ரைட். So this is how you blend and read. So நீங்க ஒரு சவுண்ட்ஸ கூட்டி படிக்கிறது பேர் தான் blending. நான் டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுத்தா நீங்க அந்த சவுண்ட வந்து கண்டுபிடிச்சு எழுதுறதுக்கு பேர் தான் டீகோடிங். என்னது? டீகோடிங். பிளெண்டிங் அண்ட் டீகோடிங். இதுதான் மெயின் திங்கே ஃபானிக்ஸ்ல. இந்த ரெண்டுத்தையும் நீங்க பண்ண முடிஞ்சதுன்னா உங்களால ஈஸியா ஒரு ஸ்பெல்லிங்க டீகோட் பண்ணி எழுத முடியும். அதே சமயத்திலயும் உங்களால கூட்டி படிச்சு அதை கூட்டி உங்களால பிளெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களால ஈஸியா அதை வாசிக்க முடியும். ஆல்ரைட், கேன் ஐ கோ டு தி நெக்ஸ்ட் சவுண்ட்? இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. நீங்க ட்ரிப்பு, டிராப்பு, நிறைய வேர்ட்ஸ் எழுதலாம். டென் எழுதிட்டோம், டின்னு, டென்ட் எழுதலாம். எழுதிட்டுமா? ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இது பாருங்க. இதை படிங்க. இப்ப பாருங்க, 5 லெட்டர் வேர்டுக்கு வந்துட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம 5 லெட்டர் வேர்டுக்கு வந்துட்டோம். இதை படிங்க பார்க்கலாம். கரெக்ட். and stand. இப்ப உங்களுக்கு ஆல்ரெடி இது and படிக்க தெரியும். andக்கு பக்கத்துல போட்டா stand. புரியுதுங்களா? எஸ், ஐ யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நான் என்ன பண்றேன்னா ஒரு வேர்ட் வால் ஆக்டிவிட்டி இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபர்தர் வந்து இன்னைக்கு என்ன 2 சவுண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் பார்த்தோம். ஓட ஆக்ஷன் இது, டியோட ஆக்ஷன் வந்து இது. ஆல்ரைட். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம புதுசா கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சவுண்ட்ஸ் நம்ம வந்து போவோம். இப்போ ஃபானிக்ஸ்ல வந்து வெறும் மிஸ் ஏபிசிடி மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையாது. இது வந்து இனிஷியலா A to Z சவுண்ட்ஸ் நீங்க கத்துக்கின பிறகு ஃபானிக்ஸ்ல டபுள் சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ டபுள் சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அதை எப்படி கூட்டி படிக்கணும் அப்படின்னு தெரியணும். ஸோ நிறைய இருக்கு. ஒரு பாஷையை நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஆல்ரைட். ஸோ எஸ், ஸோ ஐ எம் ஷேரிங் மை ஸ்கிரீன். நம்ம இப்போ இப்போ கத்துக்கணும். எஸ், அது எல்லாமே இப்போ அதை வச்சு நம்ம வேர்ட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, நான் என் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். பாருங்க, நீ உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. பாருங்க, இப்போ இங்க என்ன இருக்கு? இங்க நிறைய, நான் சொன்னேன் இல்லையா, நிறைய ஆளுங்க இருக்காங்க. அப்ப நிறைய ஆளுங்களுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? மேன் சொல்வீங்களா, மென் சொல்வீங்களா? இங்க பாருங்க, இங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு.
அப்ப அவரை வேணா மேனுன்னு சொல்லலாம். இவங்களை என்ன சொல்லணும்? மென். அப்ப என்ன ஒலி கேக்குது? ஆன் மேன். இங்க இங்க ஏ. வாய் உங்களது எப்படி போகுது கவனிங்க. மென்னு சொல்லும் போது உங்க வாய் எப்படி போச்சு? மேனுன்னு சொல்லும் போது எப்படி போச்சு கவனிங்க. மேன். வாய் மேல போச்சு. ஓகேங்களா? அப்போ நான் வந்து ஆன் மேன் இததான் இங்க எடுத்து எழுத முடியும். கரெக்டா? ஏன்னா என் வாய் மேல போச்சு. ஆனா இங்க சொல்லும் போது மென். ஏ. என் வாய் வந்து ஹாரிசான்டலா சைட்ல போகுது. அதனால நான் இதை தான் எடுத்து இங்க எழுத முடியும். கரெக்டா? இப்ப இது பாருங்க. ஹென். ஹே. ஏ. அப்படி சொல்லும் போது என் வாய் எப்படி போச்சு? சைடா போச்சு. அதுதான் ஹாரிசான்டலா போச்சு. அப்போ ஹென். ஓகேங்களா? இது என்னது? டென்ட். டென்ட். டேண்ட் இல்ல, டென்ட். டின்ட்டும் இல்ல. சோ என் வாய் சைட்ல போச்சு, ஹாரிசன்டலா போச்சு. அப்ப நான் என்ன எடுப்பேன்? எங்க இருக்கு என்னோட டென்ட்? டென்ட். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இது பாருங்க. இது என்னது? கேட். கேட். ஒரு கேட் தான் இருக்கு இங்க பாருங்க, சிங்குலர் கேட். இப்ப அடுத்த 5 வந்து இங்க இருக்கு. நீங்க வந்து அதை எழுதுங்க பார்க்கலாம். நான் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்றேன். கடகட நீங்க ஆன்சர்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். சீக்கிரமா எழுதுங்க பார்க்கலாம். Let me see how you all are writing. Come on. அந்த அந்த பொருளை பாருங்க. என்ன இருக்கு அந்த ஆப்ஜெக்ட்? அந்த ஆப்ஜெக்டோ அந்த அனிமல் பார்த்துட்டு அது என்னன்னு உச்சாரிங்க. அந்த உச்சாரணம் பண்ண உடனே அந்த ஸ்பெல்லிங்கை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து எழுதுங்க. சீக்கிரமா பண்ணுங்க பார்க்கலாம். எழுதுங்க பார்க்கலாம். நான் வெயிட் பண்றேன். Are you done? ரொம்ப ஈஸி தானே உங்களுக்கு? கண்டிப்பாக ஈஸியா தான் இருந்திருக்கும். ஸோ இங்க வந்து நிறைய பென்ஸ் இருக்கு. ஸோ எஸ்ல தான் எண்ட் ஆகணும். பென்ஸ் 4 சவுண்டு வரணும். பென்ஸ். பென்ஸ் இங்கதான் இருக்கு பாருங்க. இது பென்ஸ். பென்ஸ். வெரி குட். இது பாருங்க. இங்க க ஆப். கேப். என்னது? கேப். வெரி குட். கேப். அப்போ எங்க இருக்கு? நம்ம கேல ஆரம்பிக்கிறதுல 2 வார்த்தை இருக்கு நம்மளுக்கு. ஒன்னு கேட்ஸ் இருக்கு, ஒன்னு கேப் இருக்கு. இங்க பாருங்க, ஆப். இதுதான் நம்ம எடுத்து இங்க எழுதணும். கரெக்டா? இங்க பாருங்க, நிறைய பூனைக்குட்டிங்க இருக்கு. பூனை. அப்போ கேட்ஸ் ப்ளூரல். இங்க வந்து கேட். இங்க வரணும். எண்ட் ஆகுறது எஸ்ல எண்ட் ஆகணும். கேட்ஸ். புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, மேன். அது வந்து சிங்குலரா இருக்கு. இங்க மென் ப்ளூரலா இருக்கு. அதே மாதிரி இங்க கேட் சிங்குலர், இங்க கேட்ஸ் ப்ளூரல். இங்க பாருங்க, நெஸ்ட். சரிங்களா? இது என்னது? மேப். ஆப். எத்தனை சவுண்ட் கேக்குது உங்களுக்கு? ஆப். சோ நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்க வீட்ல போயிட்டு இது எல்லாமே வீட்ல யாராவது ஒருத்தர் டிக்டேஷன் கொடுக்க சொல்லுங்க. கொடுத்துட்டு உங்களால அதை வந்து வாசிக்க முடியுதா, ஐ மீன் டீகோட் பண்ணி எழுத முடியுதான்னு பாருங்க. இப்போ ஈஸியா தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹென்னு சொன்னாங்கன்னா டிஃபால்ட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஹெச்இஎன் ஹென் அப்படி எழுதிடுவீங்க. அப்படி பண்ணீங்கன்னா பிற்காலத்துல பெரிய ஸ்பெல்லிங் வரும்போது உங்களால டீகோட் பண்றது கஷ்டமா இருக்கும். இப்போல இருந்தே ஸ்மால் ஸ்பெல்லிங்கா இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருந்தாலும் அதுல எத்தனை என்ன ஒலி கேக்குதுன்னு பாருங்க. அப்போதான் உங்களால வந்து பெரிய ஸ்பெல்லிங்கை வந்து இந்த மாதிரி கூட்டி படிக்க முடியும். ஓகேங்களா? சோ நம்ம ஆன்சர்ஸ் சப்மிட் பண்ணுவோமா? பண்றதுக்கு முன்னாடி படிப்போமா? என்ன மேன். உங்க வாய் எப்படி போச்சுன்னு பாரு, கவனிங்க. சொல்லும் போது மேல போச்சு. ஏ சொல்லும் போது சைட்ல போச்சு பாத்துங்க. ஹென். ஹென். ஹ ஹ ட என். டென்ட். டென்ட். இத டேன்னு படிச்சீங்கன்னா டென்டா அப்படின்னு ஆயிடும். அடுத்தது பாருங்க, க ஆட். கேட். அடுத்தது பாருங்க, பென்ஸ். பென்ஸ். இங்க பாருங்க, க ஆப். கேப். க ஆ ஸ் கேட்ஸ். ஸ்
ஓகே கேட்ஸ் சான்னு படிச்சீங்கன்னா கேட்ட சா அப்படின்னு வந்துடும். நெஸ்ட் நெஸ்ட். ஆப் மேப். வெரி குட். ஸோ எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். இப்போ ஆன்சர்ஸ் சப்மிட் பண்றோம். All right. So I'll stop my screen sharing, and then what we will do is we'll learn 2 more sounds and then we'll come back to one more activity. All right? Okay. Shall we do one more activity and then come back to the new sounds? See, let's see, do one more activity. இப்ப இங்க என்னன்னா நம்ம என்னெல்லாம் சவுண்ட்ஸ் இப்ப வரைக்கும் கத்துக்கிட்டு இருக்கோம் அது எல்லாம் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. ஸ், ஆட், இ, ப, ன், க, க, அ, ஹ, ட. இது எல்லாம் ஃபாஸ்டா இந்த மாதிரி நான் எப்படி சவுண்ட்ஸ் போட்டேனோ அந்த மாதிரி உங்களால சவுண்ட் சொல்ல முடியுதான்னு பாருங்க. இப்ப என்னன்னா இங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அந்த வேர்டை ஜம்பிள் பண்ணியிருக்கோம். எந்த வேர்டுன்னு கண்டுபிடிச்சு எழுதுங்க பார்க்கலாம். கமா. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப குடிக்கிறது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? கண்டுபிடிங்க எந்த வார்த்தைன்னு. நான் எவ்ரி வேர்டுக்கு ஒரு ஒரு ஹாஃப் அ மினிட் டைம் தரேனே உங்களுக்கு. ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் உங்களால. என்ன பண்றாங்க? குடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். பண்ணிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப ஆன்சர்ஸ் நான் சொல்ல மாட்டேன். நீங்க எழுதிடுங்க. கடைசியா நம்ம ஆன்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். எழுதிட்டீங்களா? நான் அடுத்ததுக்கு போகலாமா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஒண்ணு வேணா நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஜம்பிள்டா இருக்கா? இப்ப இது குடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ட்ரிங்க்னு சொல்லுவோம். அப்ப என்ன சவுண்ட் ஃபர்ஸ்ட் வருது? ட்ரிங்க். அப்ப அடுத்த சவுண்ட் என்ன வருது? ட்ரிங்க். ஏ ஏ என்ற வவல் சவுண்ட் வருது. ஏ அப்ப என்னோட சவுண்ட் தான் ட்ரிங்க். பாத்தீங்களா? சோ நான் அந்த வார்த்தைய சொல்லிட்டு அதுல எத்தனை ஒலி இருக்குன்னு நான் அந்த ஒலிய கண்டுபிடிச்சேன். இப்ப இத பண்ணுங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு ஜிக் ஜிகா ஷைனிங்கா ஒரு துணி இருக்கும். அந்த துணிக்கு என்ன பெயரு? என்ன பெயரு? அந்த எழுதுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா எழுதுங்க பார்க்கலாம். கண்டுபிடிங்க. 5 லெட்டர் வேர்ட் பாருங்க. நம்ம எத்தனை 2 லெட்டர் வேர்ட் 3 லெட்டர் வேர்ட் ஆரம்பிச்சு இப்ப நம்ம 5 லெட்டர்ஸ்க்கு போயிட்டோம். அதே மாதிரி நம்ம இப்போ 7 லெட்டர் 8 லெட்டர் வேர்ட் எல்லாமே நம்மளால கூட்டி படிக்க முடியும். பாருங்க படிங்க. இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா பிள்ளைகளே? எஸ், பண்ணிட்டீங்கன்னு நான் நம்புறேன். நான் அடுத்ததுக்கு போறேன். இது என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த பையன் ஏதோ எடுத்து வைக்கிறான். ஓகே, அந்த ஏதோ எடுத்து வச்சுட்டான். அதோட வைக்கிறான்றோட பாஸ்ட் வச்சுட்டான். அதுதான் இங்கிலீஷ்ல அங்க ஒரு வேர்டு ஒளிஞ்சிருக்கு. நான் க்ளூ கூட கொடுத்துட்டேன். கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க என்ன வேர்டு அங்க? அந்த 4 லெட்டர்ஸ கண்டுபிடிச்சு அதை அரேஞ்ச் பண்ணுங்க. அப்புறமா எழுதுங்க பார்க்கலாம். நீங்க எழுதும் போது ஸ்பெல்லிங் தெரியும்னு DRINK ட்ரிங்க் அப்படியெல்லாம் எழுதாதீங்க. நான் பண்ண மாதிரி ட்ரிங்க். அப்போ ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது? ட வருது, வருது, ஈ வருது, வருது, க வருது. ட்ரிங்க். அந்த மாதிரி கண்டுபிடிச்சு எழுதுங்க. சவுண்ட்ஸ் போட்டு போட்டு எழுதுங்க. அப்போதான் உங்களுக்கு போனிக்ஸ் பிராக்டிஸ் ஆகும். பாருங்க பண்ண முடியுதா? என்ன முடிஞ்சுதா? நான் அடுத்ததுக்கு போலாமா? எஸ், நான் நெக்ஸ்ட்டுக்கு போறேன். இப்ப இது என்னது? இது வந்து தண்ணி கொட்டிட்டே இருக்கு. தண்ணி கொட்டிட்டே இருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல வார்த்தை சொல்லுவோம்? சோ இதுல இருந்து நீங்க இங்கிலீஷ்லயும் தண்ணி கொட்டிட்டே இருந்து ஒரு ஒரு டிராப்பா கொட்டிட்டே இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? கண்டுபிடிங்க அந்த வார்த்தைய. முடிச்சிட்டீங்களா?
இது என்னதுன்னு கண்டுபிடிங்க. குவிக் டிப்ஸ். ஏதாவது ஒரு ஒரு பசிலோ ஏதாவது, இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கொடுக்குறேன் இல்லையா, அந்த க்ளூக்கு இன்னொரு வார்த்தை தான் இது. இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் க்ளூ கொடுக்குறேன்ல. இந்த பையன் குடிக்கிறான், தமிழ்ல சொல்லிட்டேன் குடிக்கிறான், அப்ப நீங்க இங்கிலீஷ்ல அதை கண்டுபிடிச்சிங்க ட்ரிங்க்னு. அந்த மாதிரி நான் வந்து ஒரு க்ளூ கொடுக்குறேன், அந்த க்ளூக்கு இன்னொரு வார்த்தை தான் இது வந்து இதுல ஒளிஞ்சிருக்கு. கண்டுபிடிங்க பார்க்கலாம். வெரி குட். பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். நான் ரொம்ப ஸ்லோவா தான் போறேன் பாருங்க. அடுத்ததுக்கு போலாமா? சாட் பாக்ஸ டைப் பண்ணுங்க. ரைட், நெக்ஸ்ட். இது வந்து ஒரு இலை. எதோட இலை? நம்ம ஜூஸ்ல எல்லாம் கூட போட்டு குடிப்போம், துவையல் எல்லாம் கூட வைப்போம் இதை வச்சு. நீங்க சாப்பிட்டுருப்பீங்க, அம்மா துவையல் எல்லாம் பண்ணுவாங்க இதை வச்சு. இது என்ன இலை? அந்த இலையோட கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். அடுத்ததுக்கு போட்டுமா? நீங்க எப்படி நான் சொன்னேன்னா ஒலி, அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதோட ஒலி சொல்லி சொல்லி எழுதுங்க, ஸ்பெல்லிங் சொல்லி சொல்லி எழுதாதீங்க. அடுத்ததுக்கு போறேன். இது வந்து ஒரு செடி. செடியை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? அதை எழுதுங்க. இது ஈஸி தானே. அடுத்ததுக்கு போலாமா? இது என்னது? இந்த பிக்சரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா இது என்ன வேர்டுன்னு. இது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க முடியும். எழுதிட்டீங்களா? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. ஓய்வு எடுக்கிறது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஓய்வு எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? எழுதுங்க பார்க்கலாம், யோசிங்க யோசிங்க. யாருக்காவது எந்த கேள்வியாவது திருப்பி காமிக்கணுமா ஸ்கிரீன்லனா சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 9, கொஸ்டின் நம்பர் 10 அப்படின்னு சொல்லுங்க, நான் திருப்பி காமிக்கிறேன். நம்ம லாஸ்டா ஆன்சர்ஸ பார்க்க போறோம். இது என்ன பண்ணும்? உங்களுக்கு ஒகேபுலரி பில்டிங்கும் ஆகுது, அதே சமயத்துல உங்களுக்கு அது என்னன்னு யோசிக்க, உங்களை சிந்திக்க வைக்குது. கரெக்டா? அண்ட் சவுண்ட்ஸும் கண்டுபிடிக்கிறீங்க நீங்க. இது என்ன பண்றாங்க? இந்த பாப்பா நின்னுட்டு இருக்காங்க. அத நின்னுட்டு இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? சிட்டோட ஆப்போசிட் என்னது? வெரி குட். எல்லாரும் எழுதி இருப்பீங்க நான் நம்புறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா கடகடன்னு வந்து நம்மளோட ஆன்சர்ஸ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாமா? எத்தனை பேர் எல்லாம் 10 அவுட் ஆஃப் 10 வாங்கியிருக்கீங்கன்னு பாப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து இங்க ட்ரிங்க்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக பாருங்க, இப்போ இது வந்து ஒரு ஜிகுஜிகுனால துணி, ஷைனிங் துணி. அதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இப்போ இந்த சவுண்ட் சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துருந்தேன். சாட்டின் கிளாத், சாட்டின். அப்போ சாட்டின் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஒலி என்ன கேக்குது? சா கேக்குதா? அடுத்த ஒலி என்ன கேக்குது? ஆ சா கேக்குதா? சாட்டின். சின் ச கேக்குதா? இன் ஏ ஏ ஆட் ஏ சொன்ன இல்லையா, இதை நான் சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லணும். வந்துதா? சாட்டின். கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். இப்ப இது என்னது? அவன் அங்க ஏதோ எடுத்து வைக்கிறான், வச்சுட்டான். கீப்போட பாஸ்டன்ஸ் வந்து கெப்ட். இப்ப கண்டுபிடிச்சு எழுதுங்க. இப்ப யாரெல்லாம் இதை எழுதலையோ இப்ப எழுதுங்க பார்க்கலாம். கெப்ட், கெப்ட். அப்ப என்னென்ன ஒலி கேட்டது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒலி என்ன கேக்குது? க.
அப்போ யாரோட ஒலி அதுக்கு? ஒன்னு சியோட ஒலி இல்ல கேயோட ஒலி. அப்ப நம்ம என்ன படிச்சோம்? கே கம்ஸ் வித் ஐஎன்இ படிச்சோம்ல. சி டேக்ஸ் ஏஓயு, கே டேக்ஸ் ஐஎன்இ படிச்சோம் இல்லையா? அப்போ க எப்ட், க எ எப்ட், ப ட ப ட. பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா வருது. பிட்ட கெப்ட், ப ட், கெப். ஓகேங்களா? நான் ரொம்ப ஸ்லோவா சொல்றேன், ஏன்னா இது ரொம்ப பேசிக் சவுண்ட்ஸுங்க. இதை ஒழுங்கா பண்ணாதான் நம்மளால பெரிய ஸ்பெல்லிங் எல்லாம் பண்ணுவோம். நீங்க கவனிச்சீங்கன்னா இப்ப நம்ம எல்லாமே வந்து 4 லெட்டர் 5 லெட்டர் வேர்ட் போயிருக்கோம். பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து இது 5 லெட்டர் வேர்ட், இதுவும் 5 லெட்டர் வேர்ட், இது 4 லெட்டர் வேர்ட், இதுவும் வந்து இப்போ 4 லெட்டர் வேர்ட் தான். நீங்க கவனிச்சீங்களா? இப்ப நீங்க வந்து 2 லெட்டர் 3 லெட்டர் வேர்ட்ல இருந்து 4 லெட்டர் வேர்ட்ஸ்க்கு போயிருக்கீங்க. ஸோ இப்படிதான் கிராஜுவலா நம்ம வந்து 5 லெட்டர் வேர்ட் 6 லெட்டர் வேர்டுக்கெல்லாம் நம்ம போக போறோம். ஓகேங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, இது என்னது? தண்ணி கொட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல ட்ரிப். த வாட்டர் இஸ் ட்ரிப்பிங். ட்ரிப். ட்ரிப் இரிகேஷன் நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, கரெக்டா? அப்போ ட்ரிப்ல என்னெல்லாம் சவுண்ட்ஸ் கேக்குது உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரு, ஏ, ப, ட்ரு, 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 கேக்குதா? ட ஃபர்ஸ்ட் கேக்குதா? ட, ட, ஆர் கேக்குதா? ட்ரு, கேக்குதா? இப்ப ஏ, வாய் எப்படி போச்சு? ஏ சொல்லும் போது குட்டியா வாய் திறந்தது. ஏ ப, ட்ரிப். புரிஞ்சுதுங்களா? ட்ரிப். இது பாருங்க, குவிக் ஹிண்ட். குவிக் டிப்ஸ். டிப்ஸ்னா ஹிண்ட். எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுங்களேன், நான் ஆன்சர் சொல்லிடுறேன். கொஞ்சம் க்ளூ கொடுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஹிண்ட் கொடுங்க. அப்போ ஹிண்ட். அப்ப ஹிண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன சவுண்ட் கேக்குது? ஹ, ஹ, ஹ கேக்குதா? ஹ யாரோட சவுண்டு? ஹேச்சோட சவுண்ட் தான் ஹ. கரெக்ட். ஹ. இன்ட். ஏ, 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 ன்ட். நான் சொன்னேன் இல்லையா, என்னன்னு சொல்லக்கூடாது, சொல்லணும். அப்போ ட். ட் யாரோட சவுண்ட்? டீயோட சவுண்ட். வெரி குட், சூப்பரா படிச்சிட்டீங்க. ஓகே, அடுத்ததாக இங்க பாருங்க. இப்போ இது வந்து புதினா லீவ்ஸ். புதினா லீவ்ஸ் வந்து என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க? மின்ட் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மின்ட். இப்ப எழுதுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் கண்டுபிடிச்சு எழுதலையோ, அப்போ எழுதலையோ, இப்ப எழுதுங்க பார்க்கலாம். மின்ட். இன்ட். ம்னா யாரோட சவுண்டு பிள்ளைகளே? ம்னா எம்மோட சவுண்டு தான். கரெக்ட். இன்ட். ஏ, 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 ன்ட். ன்னாவே யாரோட சவுண்டு? என்னோட சவுண்டு தான். நான் என்ன சொல்லக்கூடாது. வெரி குட். இது என்னது? இது ஈஸி. இது செடி. செடிக்கு பதிலா நம்ம என்ன சொல்லுவோம்? பிளான்ட். அப்போ ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன கேக்குது உங்களுக்கு? ஒலி என்ன கேக்குது? ப, ல், ப, 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 பனா யாரோட சவுண்டு? பியா, ப யாரோட சவுண்டு? ப சவுண்ட். எல்லோட சவுண்ட். ஆண்ட். ஆ, ஆ, ஆ. என் வாய் எப்படி போச்சு? மேல போதா? எல்லாரோட வாய் மேல போச்சா? ஆ, வாய் மேல போச்சா? அப்போ ஏயோட சவுண்ட் தான் ஆ. ன்ட். ன்ட். நான்ட். இப்ப நம்ம கண்டினியூஸா பார்த்த வேர்ட்ஸ்ல பாருங்க, எல்லாத்தையுமே என்டிலயே முடியுது பாருங்க. ன்ட். அப்ப பாருங்க, இதுவும் ன்ட். இது பாருங்க ன்ட். இது வந்து வெறும் வவல் வந்து இது இன்ட் ஆயிடும். இதுவும் இன்ட். இது வந்து ஆண்ட். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இன்ட்டோட ஆ சேர்ந்ததுன்னா ஆண்ட் ஆயிடுச்சு. இன்ட்டோட ஈ சேர்ந்ததுன்னா இன்ட் ஆயிடுச்சு. இப்ப இது வந்து ஒரு கூடு. கூடுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் நம்ம? வெரி குட், நெஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? நெஸ்ட். அப்போ என்ன சத்தம் முதல்ல கேக்குது உங்களுக்கு? அதுக்கு அடுத்தது என்ன சத்தம் கேக்குது? அடுத்தது என்ன சத்தம் கேக்குது? எஸ்ட். ஏ, ஏ. வாய் எப்படி போச்சு உங்களுக்கு? ஹாரிசான்டலா போச்சா இல்ல மேல போச்சா? எஸ்ட்.
ஓகே, பாருங்க. நான் வேணா என்னோட கேமராவை ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இஃப் ஐம் ஏபிள் டு ஆன் மை கேமரா, ஐ வில் ஷோ யூ. பாருங்க. எஸ்ட் என் வாய் இப்படிதான் போச்சு பாருங்க. எஸ்ட் ஆஸ்ட் இப்படி போகல. சோ நீங்க நீங்க உச்சாரிக்கும் போதே உங்க வாய் எப்படி போச்சுன்னு கவனிங்க. இப்படி போச்சுன்னா ஈ பத்தி தான் நான் பேசுறேன். அப்படி போச்சுன்னா நாப். இங்க பாருங்க, நாப். இப்படி மேல போச்சா. இப்ப இந்த நெஸ்ட்னு வார்த்தை சொல்லும் போது எப்படி போச்சு? இப்படிதான் போச்சு. அதனால இப்படி வாய் போனாலே உங்களுக்கு அது ஈ தான் கண்டிப்பா நீங்க எழுத வேண்டியது. ஓகேங்களா? சோ நெஸ்ட். ஆல்ரைட். எஸ், நெஸ்ட். பாத்தீங்களா? நெஸ்ட். ரைட். இப்ப இதுவும் பாருங்க. இவங்க என்ன பண்றாங்க? ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. ஓய்வு எடுக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? என்ன சவுண்ட் ஃபர்ஸ்ட் கேக்கு? ரெஸ்ட். அப்ப ரெஸ்ட்ல என்ன சவுண்ட் ஃபர்ஸ்ட் கேக்குது உங்களுக்கு? யாரோட சவுண்டு சொல்லி கொடுத்துருக்கேன்ல? ஆரோட சவுண்ட் தான் அப்படின்னு. அப்போ அடுத்தது பாருங்க, என்ன சவுண்ட் கேட்டது? எஸ்ட். ஆஸ்ட் கிடையாது. எஸ்ட். ரெஸ்ட். வாய் எப்படி போச்சு? வந்து இப்படிதான் போச்சு. எஸ்ட். அப்போ ஈ சவுண்ட் தான் நான் எழுதுவேன். ஏன்னா என் வாய் இப்படிதான் போச்சு, ராஸ்ட் இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ வாண்ட் டு சே ரெயின், ஏ ஏ இப்படிதான் போகுது. ஓகேங்களா? ரான். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இஸ் ரான். அப்ப எப்படி போச்சு? இப்படி போச்சு. இது வந்து எனக்கு என்னது? ரெஸ்ட். ஓகே. So est, est, and okay, right. இப்ப என்னது? இது நான் சொன்னேன் இல்லையா, சிட்டோட ஆப்போசிட் தான் நம்மளுக்கு ஸ்டாண்ட். அப்ப என்னெல்லாம் ஒலி கேக்குது ஸ்டாண்ட்ல? ஃபர்ஸ்ட் ஒலி என்ன கேக்குது? ஸ்டா. ஸ்டும் கேக்குது. கரெக்டா? ஸ்ட் ஸ்ட். அப்போ எந்த ஒலி கேக்குது எனக்கு? அடுத்தது என்ன கேக்குது? அண்ட். பாருங்க என் வாய் எப்படி போச்சு? அண்ட். ஸ்டெண்ட் இல்ல, ஸ்டாண்ட். இப்படிதான் போச்சு என் வாய். அப்போ ஓகேங்களா? கிளியரா போயிருக்கோம் இந்த ஆக்டிவிட்டி பண்ணும் போது. ஏன்னா உங்களுக்கு அத்தனை டீகோட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. அப்புறம் பிளெண்ட் பண்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துட்டு நம்ம கிளாஸ் பாருங்க. நீங்க இப்ப கூட்டி படிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சீங்க, இப்போ நீங்க கூட்டி படிங்க. ink, drink. அடுத்தது என்ன பாருங்க? satin, satin. வாய் கவனிங்க. வந்து kept, kept. கான்சனன்ட், ரெண்டு கான்சனன்ட் பக்கத்துல வந்தா டர அப்படி படிக்க கூடாது. டேன்னு படிச்சீங்கன்னா தப்பா வரும், டரான்னு வரும். ட்ரிப், ட்ரிப். பேன்னு படிச்சீங்கன்னா ட்ரிப்பான்னு வரும். ஸோ சவுண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். make sure you know make the sound correctly, so the blending will be automatically உங்களுக்கு blending கரெக்டா வரும். drip, hint, இல்ல, hint, hint, int, mint, ant, plant, nest, nest. நான் வேணுமே இழுத்து சொல்றேன், so that என் வாய் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது எப்படி போகுதுன்னு. rest, rest, rest. The last word is stand, stand. Okay, I hope it is clear. I hope you all followed the activity very well. You all enjoyed the activity. All right, so இன்னைக்கு கிளாஸ் அதோட முடிச்சுக்கிறோம் நம்ம. ஸோ இன்னைக்கு நீங்க கத்துக்கின சவுண்ட்ஸ் வந்து அண்ட் பட் நம்ம நிறைய ஆக்டிவிட்டி பண்ணோம் இன்னைக்கு. ஸோ ஐ ஹோப் நீங்க இன்னைக்கு இன்னும் நிறைய போய் சவுண்ட்ஸ் போட்டு ஆக்ஷன்ஸ் போட்டு நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க வீட்ல பண்ணுவீங்க நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.